சயின்ஸ் புக் ஓபன் பண்ணு. தெர்மல் பிசிக்ஸ் லெசன் எடுத்தாச்சா? உன் புக் எங்கடா? உனக்கு அப்புறம் கொண்ட வாப்பா. நான் குறிக்க மாட்டேன். நல்லா பாரு, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா? ஆரோட வேல்யூ நான் எழுதி போட்டேன்னா நோட்ஸ்ல இருக்கா? வேல்யூ என்ன கொடுத்தாங்க? ஆரோட வேல்யூ என்ன? நல்லா ஆகாஷ் கிளாஸ் விட்டு வெளியே போடா தயவு செய்து. என்னடா பிரச்சனை எல்லாருக்கும்? நல்லா பாரு, ஆரோட வேல்யூ எங்க கொடுத்துருக்காங்க? கடைசியில் எங்க வர பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கானா? கைடை தூக்கி எரிஞ்சிருவேன். கைடை தூக்கி உள்ள போடு. கைடை படிச்சு வீணா போய்கிட்டு இருக்க. உள்ள லைட் இருக்கு, கைடை வந்து எரிச்சு காமிப்பா அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிற பேர்ல. பேஜ் நம்பர் 13 புக் பேக் क्वेश्चन எடு. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல லாஸ்ட் பாயிண்ட்ல வேல்யூ இருக்கா? அந்த கைடு கூட அவன் கைடு கொண்டான்னு இப்போ நீ குடு குடுனா என் கையில வரணும் கைடு. கொண்டானா கொடுக்கணும். நான் போறப்ப இந்த கைடு வாங்கிக்கோ. சரியா? ட்ரைனிங் முடிச்சுட்டு போறப்ப. அது வரைக்கும் நல்லா பாரு. இதோட கடைசி பாயிண்ட்ல அதோட வேல்யூ இருக்கா? ஆரோட வேல்யூ இருக்கா? என்ன கொடுத்துருக்கான்? 8 பாயிண்ட். ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி ல மேட்ச் ஆகுதா? இஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட் ஆர் கூல்டு, சப்ஸ்டன்ஸ் ஹீட் பண்றேன் இல்லைன்னா கூல் பண்றேன், அப்ப அதோட மாஸ்ல என்ன சேஞ்ச் ஆகும்? மாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா இல்ல சேஞ்ச் ஆகாதா? அப்ப சேஞ்ச் என்னது? சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஆகுமா? மாஸ் என்ன கூடுமா குறையுமா? கூடும். கரெக்டா? எங்க வீட்டில் வந்து சமைக்கிறப்ப 1 கிலோ அரிசி போட்டு சமைச்சாங்க, சமைக்கிற முடிக்கிறப்ப 4 கிலோ ஆயிடுச்சு. ஆகுமா? அப்புறம் எப்படி? ஆன்சர் என்ன? நெகட்டிவ். குறைஞ்சிருமா? சேஞ்ச் ஆகாது. கரெக்டா இல்லையா? அதான பேசிக் ப்ராப்பர்ட்டி. அப்ப அதுதான் சொல்ற குப்பையில தூக்கி போடுன்னு. நோட்ஸ் ஃபுல்லா தப்பா கொடுத்துருக்காங்க, அவன் வாழ்க்கை நீ எடுத்துக்கிட்டு இருக்க. அதை படிச்சு 0 சேஞ்ச் ஆகாது இல்ல. இதோட ஆன்சர் எங்க இருக்கு? கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லி படிச்சோமா? 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்த? மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி டா. டி 8.31. செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்கா? மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்ட். நாட் ஆல்டர்ட்னா என்ன? இப்பே வரணுமா? இம்மிடியட்லி வரணுமா? இல்ல சும்மா அத பாரு. ஆரோட வேல்யூ என்ன? क्वेश्चन நம்பர் 1. டேய், கிளாஸ் கவனிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா கிளாஸ்ல உட்காருங்க, இல்லைன்னா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு மரியாதை கிளாஸ் விட்டு வெளியே போயிரு. சரியா? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா கிளாஸ்ல உட்காந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா. கிளாஸ் கவனிக்க இன்ட்ரெஸ்ட்னா தயவு செய்து வெளியே போய்க்கோ. சரியா? இல்லைன்னா சொல்லிடு. நெக்ஸ்ட் லெசன் வந்து கெமிஸ்ட்ரி தானே, கெமிஸ்ட்ரி நான் உட்காந்து நடத்துறேன். நான் அடுத்த லெசன் நான் உட்காந்து தான் நடத்துவேன். நீ தான் உட்காந்து வாசிப்ப, நீ தான் அதுக்கு அர்த்தம் சொல்லணும், நான் வெட்டியா உட்காந்துருப்பேன். இதுமாரி இப்படி தான் நடக்கும் கிளாஸ். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? R is equal to 8.31. கரெக்டா? ஸோ அது ஆப்ஷன் டி ல இருக்கா? செகண்ட் क्वेश्चन என்ன? சப்போஸ் சப்ஸ்டன்ஸ் ஹீட்டோ கூலோ பண்ணா என்ன ஆகும்? மாஸ்ல எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. கரெக்டா இல்ல? இப்ப சேஞ்ச் எவ்வளோ? 0, மாறவே இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? சப்போஸ் ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்றேன். சரியா? அதான் பாருங்க, ஹீட் பண்றது எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? ஹீட் பண்ண என்ன ஆகும்?
எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் நான் அதை எக்ஸ் ஆக்சில் வச்சுட்டு ஹீட் பண்ணால் அதோட லென்த் எக்ஸ் ஆக்சில் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த கம்பி எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சில் வச்சிருக்கேன், எக்ஸ் ஆக்சில் வச்சு ஹீட் பண்ண இந்த கம்பி வந்து எக்ஸ் ஆக்சில் எலாங்கேட் ஆகுமா? சப்போஸ் நான் கூல் பண்ண என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சில் சுருங்கும். இதே நான் ஒய் ஆக்சிஸ்ல வச்சு பண்ணா ஒய் ஆக்சிஸ்ல எலாங்கேட் ஆக போகுது, ஒய் ஆக்சிஸ் சுருங்க போகுது. கரெக்டா இல்லையா? அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் நடக்கலாம், ஒய் ஆக்சிஸ் நடக்கலாம். அப்ப இது both A and B. அப்ப ஆப்ஷன் சி கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன சொல்றான், temperature is the average dash of the molecule. so இது பார்த்தா difference in total energy potential energy. ஆப்ஷன் சி நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். இது வந்து பேசிக்ல இருந்து வரும். ஆப்ஷன் சி தான் சரியா? டோட்டல் எனர்ஜி டி வந்து டோட்டல், பி வந்து இல்லை, டி வந்து கைனடிக்கா, டோட்டல் மைனஸ் பொட்டன்ஷியல் எடுத்திருக்கான் சரியா? ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் பார்த்தோன்னா ஆவரேஜ் ஆஃப் கைனடிக் எனர்ஜியை பொறுத்து இருக்க போகுது. கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதியிருக்கான்னா டோட்டல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கான் சரியா? ஸோ இது ஒன்றும் இல்லை, ஆன்சர் வந்து கேட்டால் என்ன சொல்ல போகிறேன், சின்னு சொல்லிடு. ஓகே, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5 என்ன, நல்ல பார் 3 பாடி கொடுத்துருக்கான். 303 305 கரெக்டா? 3 பேருக்கு என்ன வேணும் இப்ப சொல்லு, உங்க 3 பேருக்கு என்ன வேணும்? நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியதானே, சொல்றப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கேட்க வேண்டியதானே, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் சொல்றப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? 3ஆவதுக்கு சும்மா ஏதாச்சும் ஊரை ஏமாத்துங்க. இப்ப நல்லா பாரு, 3 பாடி இருக்கா, மேல இருக்கிற பாடி ஏ, இந்த பாடி பி, இந்த பாடி சி. இப்ப எந்த பாடில இருந்து எந்த பாடிக்கு, இது வந்து கெல்வின்ல இருக்க டெம்பரேச்சர் சரியா? 1ல 303 கெல்வின், 304, 305 கெல்வின் இருக்குது. இப்ப எப்பவுமே எனர்ஜி எதுல இருந்து எதுக்கு போகும்? ஏல இருந்து பிக்கு போயிருமா? நல்ல பேர் பெருசுல இருந்து சின்னது போகும். கரெக்டா இல்லையா? இதுல எது பெரிய வேல்யூ? சில இருந்து பிக்கு போகலாம். வெரி குட். ஏன்னா சி வந்து பி ஓட பெருசு, அப்ப சில இருந்து பிக்கு போகலாம். கரெக்டா இல்லையா? வேற என்ன பாசிபிள் இருக்கு? பில இருந்து ஏ பாசிபிள். வேற என்ன இருக்கு? சில இருந்து ஏ, இதுவும் போகலாம். கரெக்டா இல்லையா? நல்லா பாரு, இதுல இருந்து இது போகலாம். ஏன் போகலாம்? ஏன்னா இது வந்து ஹையர் எனர்ஜி. அப்ப இங்கல இருந்து இங்க போகலாம். இதுல இது போக முடியுமா? இதுல இருந்து இது போக முடியுமா? இதுல இருந்து இதுக்கு வர முடியுமா? எனக்கு லோயர் பாடில இருந்து எனர்ஜி ஹையர் பாடிக்கு போகாது. கரெக்டா? அப்ப எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு? பில இருந்து ஏ பாசிபிளா? எஸ், பில இருந்து ஏ பாசிபிள். ஏ, சில இருந்து ஏ பாசிபிளா? சி. பில இருந்து சி. ஆப்ஷன் ஏ கரெக்டா வருதா? வருதா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஆக்சுவலாக லூஸ் மாதிரி யாரும் வந்து மாற்றி மாற்றி போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? நம்ம இப்படி போட்டிருக்கோம், உல்ட்டா போட்டிருக்கான் சரியா? சரி, வேல்யூ ஆஃப் அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ என்ன? 6.023 into 10 power plus 23. யார் மைனஸ் சொன்னது? நல்லா பாரு, ஒரு அவகாட்ரோ நம்பர்னு சொன்னா கோடி 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 பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சரியா? அவ்வளோ அதிகமான பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தா 1 மோல் அப்படின்னு சொல்றோம். 10 power minus 23 என்ன? 0.00000. அப்போ ஒரு பார்ட்டிகல் கூட இல்லை. கரெக்டா இல்லையா? 0.1 என்ன? 1ல இருந்து 1 10 பிரிச்சிட்டோம்னு அர்த்தம். 0.00000 அது எத்தனை கோடியா பிரிச்சிருக்கும். கரெக்டா? அப்ப 10 power minus 23ல பிளஸ் 23. டெம்பரேச்சரும் ஹீட்டும் என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. கரெக்டா இல்லையா? அபினா என்ன யோசிக்கிற? நெக்ஸ்ட் क्वेश्चन பாரு. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of. Very good. எவ்வளவு கிராம் ஆஃப் வாட்டர்? 1 gram. எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுவ? 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? 1 கிராம் ஆஃப் வாட்டர் 1 டிகிரி செல்சியஸ். என்ன தம்பி உனக்கு வேணும்? இப்போ எதுக்கு நோட்ஸ் பேச்சு வருது இங்கல இருந்து? இப்போ நீ தானே நோட்ஸ் சொல்லி திரும்பின. என்ன சொல்லி திரும்பின? உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீ புக் ஏன் சொல்ற? கிளாஸ்ல அதான் நீ அவன் எதை பார்த்து சொல்றான், அவன் என்ன பண்றான்? அவன் பிட் அடிக்கான பிட் அடிக்கலாம், பாஸ் பண்ணிட்டு போயிட்டான், நம்ம ஃபெயில் தானே.
நம்ம போல பார்த்தா போதும். சரியா? நான் யாரையும் வந்து பார்க்காம சொல்ல சொன்னேன்னா புக்கு ஃபுல்லா இருக்கா, புக்கு ஃபுல்லா ஆன்சர் தேடலாமா இல்லையா? கைட்ல பார்த்தனா அதோட ஆன்சர் மட்டும் கொடுத்து வச்சிருப்பான். கரெக்டா இல்லையா? ஆன்சர் மட்டும் இருக்கனால நீ மற்ற எதுவுமே படிக்க மாட்டேன். இதே நீ வந்து புக்ல தேட ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவ, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பாயிண்ட் படிப்பேன், கீழே இருக்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் படிப்பேன், நிறைய தெரியும். புரியுதா? According to Boyle law, the shape of graph between pressure and reciprocal of volume. எதுக்கு எது கிராஃப்? pressure and of volume. கரெக்டா இல்லையா? இது கிராஃப் கேக்குறான். நல்லா பாரு, ஈக்குவல் டு இருக்குன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இருக்குமா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் படிச்சிருக்கியா? y is equal to mx plus c. இந்த மாதிரி என்னைய கொத்துட்டீங்களா? என்னாச்சு? எல்லாரையும் சேர்ந்துருக்க சொல்லிட்டாரா? நான் தான் சொல்லிட்டு வந்தேன் நெட் போனோன்ட்டு. அப்புறம் என்ன வரேன். சரியா? அப்ப நீ படிக்கல. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட கிராஃப். நீ அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோ. என்ன கிராஃப்? ஸ்ட்ரெயிட் லைனோட கிராஃப். ஆமா, ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் வரும். ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. நல்லா பாரு, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வால்யூம்க்கு ப்ரெஷருக்கு சொல்லிக்க. அப்ப ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். Next question, for the given heat in liquid, apparent expansion is more than real expansion னு கேக்குறான். apparent expansion பெருசா இருக்குமா, real expansion அதிகமா இருக்குமா? உண்மையில அது எக்ஸ்பேண்ட் ஆகுறது அதிகமா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆக்சுவலா லிக்விட் பார்த்தனா L2 ல இருந்து L3 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. சரி, L2 ல இருந்து L3 வரைக்கும். இது வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன். apparent expansion எவ்வளோ? L1 ல இருந்து L3. இது வந்து apparent பெருசா இல்ல ரியல் பெருசா? அப்ப இவன் என்ன சொல்றான்? apparent is more னு சொல்றான். ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்ப சப்போஸ் இது வந்து கரெக்ட் பண்ணி எழுத சொன்னாங்கன்னா என்ன? for a given heat in liquid apparent expansion is less than போட்டா வேலை முடிஞ்சு. கரெக்ட்டா? அந்த more than ரிமூவ் பண்ணிட்டு என்ன போடணும்? less than போட்டா வேலை முடிஞ்சு. புரியுதா? next question, thermal energy always flows from the system of higher temperature to lower temperature. higher and lower க்கு போகுமா? போகாதா? true or false? true sir. okay. அடுத்த question, according to Charles law, at constant pressure temperature is inversely proportional to volume. temperature volume inversely proportional ஆ? false. எப்படி இருக்கும்? directly proportional ஆக இருக்கும். கரெக்ட்டா? பார்த்து சொல்றீங்களா, பார்க்காம சொல்றியா? இப்ப நல்லா பாரு, உன்கிட்ட 3 விஷயம் கொடுத்துட்டான். லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். இல்ல எது கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லு. எது சேஞ்ச் இன் லென்த்? லீனியர் எக்ஸ்பான்ஷன் சேஞ்ச் இன் லென்த். கரெக்ட்டா? சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனோட இன்னொரு பேர் தான் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். அப்ப ஏரியா என்ன வரும்? சேஞ்ச் இன் ஏரியா. செகண்ட் ஒன் வந்து சேஞ்ச் இன் ஏரியா. கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சேஞ்ச் இன் வால்யூம். ஹீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார் நடக்கும்? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன? மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான். முடிஞ்சா? ஓகே. நல்லா பார், அசர்ட்ஸ் அண்ட் ரீசனிங். நடு ரோட்ல போய் சட்டை கழட்டி நின்னுக்கிட்டு இருக்கேன். 11th or 12th. நல்லா பாரு, there is no effect on overall when on other hand when one end is heated. நல்லா பாரு, நான் என்ன பண்ணுவேன், கம்பியோட ஒரு எண்டை சூடு பண்றேன், இன்னொரு எண்ட்ல வந்து ஏதாச்சும் லென்த் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. கரெக்டா இல்லையா? ஒரு சைடுல நான் சூடு பண்றப்ப இன்னொரு சைடுல சேஞ்ச் ஆகுமா? பெண்டிங் பண்றப்ப பார்த்தா ஒரு கை சைடுல புடிச்சிருந்தேன், இன்னொரு சைடு தானே பெண்ட் ஆச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப ஏ வந்து கரெக்ட். ரீசன் என்ன சொல்றான்? heat flows from a region of lower temperature to higher temperature. heat energy lower to higher போகுமா? அப்ப B reason தப்பு, assertion correct and reason தப்பு. கரெக்ட்டா இல்லையா? அப்ப எது கரெக்ட்டா வரும்? assertion is true but the reason is false. அப்ப C கரெக்ட்டா? assertion reason question புரியுதா என்னன்னு?
ரீசன் கரெக்ட், அசர்ஷன் தப்பப்ப ஆப்ஷன் சி போடணும். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட், ரீசனும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ போடு. both the reasons and assertion are correct. ஆனா ரீசன் வந்து அசர்ஷனை வந்து வேலிட் பண்ணல, அப்ப பி போடணும். அசர்ஷன் தப்பா இருக்கு, ரீசன் ட்ரூவா இருக்குன்னு சொன்னா டி போடணும். அது மேல இருக்கு பாரு ஏபிசிடின்னு. ஓகே. கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள். கேஸ் வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணலாமா? கம்ப்ரெஸ்னா என்ன? அதோட வால்யூமை நான் கம்மி பண்ணலாமா? இப்படி பிடிச்சிக்கிட்டு பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? ரீசன் என்ன? ஏன் இப்படி பண்ண முடியுது? ஏன்னா கேஸ்ல வந்து இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூல் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா? அப்ப ரீசனும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட். அப்ப எது? ஏ. வெரி குட், ஏ கரெக்டா? நெக்ஸ்ட் பாரு, டிஃபைன் 1 calorie. 1 calorie டிஃபைன் பண்ண சொல்றான். டெஃபினேஷன் இருக்கா? when 1 calorie can be defined as the amount of heat energy required to rise the temperature of 1 gram by 1 degree Celsius. Correct? Okay. Distinguish between linear, aerial and superficial. Actually the aerial என்னன்னு எனக்கு தெரியல. ஏரியா அப்ப சூப்பர்ஃபிஷியல் ஏரியல் ஒண்ணு இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்ப மேபி क्वेश्चनல மிஸ்டேக் இருக்கு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லீனியர், வால்யூமெட்ரிக் அப்புறம் ஏரியல். கரெக்டா? அது மூணுத்துக்கு நல்ல டிஸ்டன்ஸ், இது டிஃபரன்ஸ் கேட்டானா லீனியர்னா லென்த் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஏரியல்ல ஏரியா மொத்தமா சேஞ்ச் ஆகும், வால்யூமெட்ரிக்ல வால்யூம் சேஞ்ச் ஆகும். அப்புறம் கீழே என்ன போட்டுக்கலாம்? மூணுத்துக்குமே ஃபார்முலா போட்டுக்கலாம். கரெக்டா இல்லையா? ஃபார்முலா போட்டு என்ன போட்டுக்கோ? ஒன்னு எதை இண்டிகேட் பண்ணுது? டெல்டா வி சேஞ்ச் இன் வால்யூம், டெல்டா ஏ சேஞ்ச் இன் ஏரியா, டெல்டா எல் சேஞ்ச் இன் லென்த், alpha L coefficient of linear expansion, alpha A coefficient of aerial expansion, alpha V coefficient of volumetric expansion. யார் அந்த அசைன்மெண்ட் எழுதுறது? மொதல் 6 பேர்ல வருவீங்களா அந்த அசைன்மெண்ட்? மொதல் 6 பேருக்கு தானே அந்த அசைன்மெண்ட்? எஸ், அது எல்லாமே இருக்கும் உன்னோட அசைன்மெண்ட்ல. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுது. என்னோட ஃபார்முலா என்ன? delta V is equal to V ஒன்னு இல்ல, இது காத்துக்கு உதிச்சா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வயர் இழுத்ததுனாலயா? டிஸ்பிளே போச்சு, கிராக் இருக்கு, பார்த்துக்கலாம். டெம்பர் மாத்தினா சரியா போச்சா? 100 ரூபா வேலைடா, ஏன்டா இல்லாத பொருள். டேய் சரி, இதோட ஃபார்முலா என்ன? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி இன்டு என்ன? பாரு, வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன்ல ஃபார்முலா என்ன? டெல்டா V is equal to, எல்லாத்தையும் தலையாட்டிங்க புரியவே இல்லையா? V into alpha V delta T. கரெக்ட்டா? இந்த இடத்துல என்ன வரும்? ஆல்பா வி டெல்டா டி. அப்ப ஆல்பா வியை டிஃபைன் பண்ண சொல்றேன். ஆல்பா வி எப்படி எழுதிக்கலாம்? நீ டெல்டா வி பை வி டெல்டா டி. கரெக்டா? அப்ப என்ன எழுதிக்க போற? ஆல்பா வி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் கேன் பி டிஃபைன்ட் as change in volume per unit volume per unit change in temperature. கஷ்டப்பட வேண்டாம், இதையும் புக்ல கொடுத்து வச்சிருப்பான். எங்க கொடுத்துருக்கான்? வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கோ. நீ கஷ்டமே படக்கூடாது, எல்லாத்தையும் அவன் கொடுத்து வச்சிடுறாங்க. சரியா? நல்லா பாரு. The ratio of increase in volume of a body per degree rise in temperature to its unit volume. எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 35ல கடைசி 4-5 லைன்ல இருக்குது. சரியா? the ratio of ல இருந்து கடைசி வரைக்கும் எழுதிக்கோ.
நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட் பாய்ஸ்ல ஸ்டேட் பண்ணிடலாமா அட் கான்ஸ்டன்ட் எது கான்ஸ்டன்டா இருக்கும் அபிநயா என்ன கான்ஸ்டன்டா இருக்கும் அட் கான்ஸ்டன்ட் பாய்ஸ்ல என்ன கான்ஸ்டன்ட் 9 மார்க் வேணும் 9 மார்க் வேணும்னு சொல்ல வேண்டியது எது கான்ஸ்டன்டா இருக்கும் பிவி கான்ஸ்டன்ட் இல்லமா கான்ஸ்டன்ட் எதை நம்ம கான்ஸ்டன்ட் எடுப்போம் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V கரெக்ட்டா இது பாய்ஸ் லா ஸ்டேட் தி லா ஆஃப் வால்யூம் வச்சு என்ன லானா மேல்ல சார்ல்ஸ் லா இல்லனா அவகாட்ரோ லா ஓகேவா ஐடியல் கேஸ்க்கு ரியல் கேஸ்க்கு டிஃபரன்ஸ் கேக்குறாங்க ஐடியல் கேஸ்னு சொன்னா அதுல இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் எதுமே இருக்காது சரியா அதாவது they are free to move அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டே இருக்காது ரியல் கேஸ்ல வந்து பாண்ட் இருக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க இது எல்லாமே எங்க இருக்கு அப்படினு பார்த்தனா உன்னோட எக்ஸ்பெரிமென்ட் 2 ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்கு பாத்தியா எல்லாமே அங்க அவேலபிளா இருக்குது உட்கார்ந்து படிக்கிறதா வேலை நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் கொடுத்தா போட்டுருவீங்களா டிவைட் பண்ண தெரியுமா தெரியாதா இப்போ क्वेश्चन நம்பர் 1 நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல क्वेश्चन நம்பர் 1 என்ன சார் புரியல क्वेश्चन நம்பர் 1 என்ன find the final temperature of the copper rod whose area of cross section changes from area change ஆயிருக்கு கரெக்ட்டா அப்ப ஏரியல் எக்ஸ்பான்ஷன் delta A is equal to A alpha A delta T கரெக்ட்டா நல்லா பாரு சேஞ்ச் இன் ஏரியா எவ்வளவு சார் சேஞ்ச் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு 11 மீட்டர் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு 10 மீட்டர் ஸ்கொயர் ஃபைனல் எவ்வளவு இருக்கு 11 அப்ப எவ்வளவு சார் சேஞ்ச் ஆயிருக்கு 1 ஃபர்ஸ்ட் 10 இருந்துச்சு அப்புறம் 11 அப்ப எவ்வளவு சேஞ்ச் 1 இல்லனா எழுதிக்கோ 11 minus 10 is equal to ஸ்டார்டிங் ஏரியா எவ்வளோ 10 ஆல்பா ஏ என்ன ஆல்பாயோட வேல்யூ கொடுத்துட்டானா கடைசியில் இருக்கு பாரு அந்த 0.0021 ஓகே 0.0021 டெல்டா டி டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் தெரியாது இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ क्वेश्चनல பாரு இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்கான் 90 கெல்வின் புரியுதா இப்போ என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் இது ரெண்டு தால டிவைட் பண்ணிரு அதுக்கு அப்புறம் இங்க மைனஸ் தூக்கி இங்கிட்டு வந்தா பிளஸ் ஆயிருமா இது பண்ணா உனக்கு வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த செகண்ட் क्वेश्चन இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோ செகண்ட் क्वेश्चन என்ன நோட் பண்ணியாச்சு இந்த ஈக்குவேஷன் கைட பார்த்து எழுதிட்டு வருவியா நோட் பண்ணலையா calculate the coefficient of cubic expansion ஸ்டடி இருக்கு நீ போ எனக்கு ஸ்டடி இருக்குற தம்பி வர முடியாது இருக்கு calculate the coefficient of cubical expansion of zinc baroda cubical expansion whose volume is increased volume increase ஆயிருக்கு எங்கல இருந்து எங்க வரைக்கும் increase ஆயிருக்கு இதானே ஃபார்முலா வால்யூம் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு 0.25 ஃபைனல் எவ்வளவு இருக்கு அப்ப சேஞ்ச் எவ்வளவு 0.3 minus 0.25 ஸ்டார்டிங் வால்யூம் என்ன 0.25 ஆல்பா V தெரியாது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டானா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்கான் 50 கெல்வின் கரெக்ட்டா அப்ப 15 போட்டா இந்த இடத்துல வேல்யூ வந்துருச்சு any difficulty இத உட்கார்ந்து டிவைட் பண்ணிட்டு கொண்டு வந்துரு புரியுதா கிளாஸ் முடிஞ்சா ஸ்டடி உள்ள உட்கார கூடாது வெளியே தான் உட்காரணுமா யார் போட்ட சட்டம் இதெல்லாம் வேணாண்டா அப்புறம் அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க